இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் இது மூணையும் வச்சு ஒரு அருமையான கிரேவி ரெசிபி செய்யலாமா? இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். ஆயில் காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் பொரிஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன். அந்த தக்காளியும் இதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி இலையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா தக்காளி சாஃப்டாக வேகணும். இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு இதோட ஆட் பண்ணிடுறேன். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்காங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் இதோட ஆட் பண்ணிவிட்டு மசாலாவை ஆயிலில் ஒரு 10 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுறலாம். வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கத்திரிக்காயை இதோட சேர்த்துக்கோங்க. தென் இது கூட நான் 2லேருந்து 3 முருங்கைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த முருங்கைக்காயும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த உருளைக்கிழங்கையும் இதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையெல்லாம் மசாலா கூட நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் காய் நல்லா மசாலாவில் வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நான் ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் கெட்டியாக பால் புழிஞ்சு ஒரு 250 ml தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் பாலை இதோட ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க. காய் கிழங்கு எல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறமா பாருங்கள், இந்த தேங்காய் பால் நல்லா வற்றி வரணும். திக்காக ஒரு கிரேவி பதத்துக்கு இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா தேங்காய் பாலும் பாருங்கள் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலையும் தூவி விட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் கடைசியாக கொஞ்சமாக விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் சிம்லேயே வச்சுருங்க. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் சேர்த்து தேங்காய் பாலில் இந்த கிரேவி செஞ்சனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த கிரேவி தோசை கூடையும் இட்லி கூடையும் சூடான சாதத்தோடையும் தயிர் சாதம் ரசம் சாதம் கூடையும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சுபாஷ் டைம் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.